தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பேர் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தீங்க, சார் சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு 5 லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். மேலே 2 லைனு, கீழே 2 லைனு, நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று கீழேருந்து மேலே போய் நம்முடைய ஃபஸ்ட்டு செல்லுக்கிட்ட போகும், இல்லை அங்கேருந்து நடுவுலேருந்து நம்முடைய ஃபஸ்ட்டு பை கிட்ட வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பை கிட்ட இன்றைக்கி வந்திருக்கு நேச்சுரல் கேஸு. இந்த இடத்துல பாருங்கள், அதை வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் எல்லாமே ஒரு பேரிஷுக்கான ஒரு அறிகுறியை தான் காட்டுது. அதாவது அங்கே விக்கே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி மட்டும்தான் இருக்குது, அதுவும் பியரிஷ் பாடி மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி கேண்டிலுக்கு நம்ம சொல்லக்கூடியது பியரிஷ் பாகுபலி கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம செய்ய வேண்டியது பையை அன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். இல்லை, நான் பையை அவாய்ட் பண்ணலை, நான் மார்க்கெட் இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே நான் அட்வான்ஸாகவே ட்ரேடிங் போட்டுட்டேன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே செகண்ட் செல்லுக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பைக்கு போயிடணும். அவ்வளோதான். இப்போ நான் செட்டிங்ஸ் போகிறேன், இந்த இடத்துல டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம நேச்சுரல் கேஸுங்கிறது 3 டிஜிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிஃபால்ட்டாக ட்ரைனியில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி டிஃபால்ட் செட்டிங்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஸ்டாப் லாஸ் வெறும் 30 பைசா 40 பைசான்னு தான் காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஸ்மால்லையோ நார்மல்லையோ வச்சுக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபா இல்லை 3000 ரூபா வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஸ்மால்லையோ நார்மல்லையோ நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். டார்கெட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று ஸ்மால்னால் ஸ்மாலே வச்சுக்கலாம், இல்லை 1:2 ரேஷியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என்ன ஆகிருக்கு, நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேராக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கு முந்தின கேண்டில்ஸ் எல்லாமே பாகுபலி பேரிஷ் கேண்டிலுங்கிறதுனால நம்ம பையை எடுக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு செகண்ட் செல்லு டைரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய செகண்ட் செல்லோட டார்கெட் இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் செல் டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் செல் டார்கெட்டு ஆக்டிவேட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த் டார்கெட் வரைக்கும் எல்லாம் பக்காவாக கொடுத்துருச்சு. நீங்கள் 1:3 வேணும், 1:4 வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் அடுத்த லெவல் பிக் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு 4 டார்கெட்டு 1:4 ரேஷியோவில் நேச்சுரல் கேஸில் நமக்கு பக்காவாக கொடுத்துருக்கு. இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, எஸ்எல் ஹிட் ஆன பிறகும் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகாமல் இருக்கிறது, எஸ்எல் ஹிட் ஆன பிறகு ரிவர்சல் என்று எடுக்காமல் இருக்கிறது. இது ரெண்டையும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாலே போதும், உங்களால் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு 5 லைன் ஃபார்ம் ஆகும். மேலே இருக்கிறது செல் ஜோனு, கீழே இருக்கிறது பை ஜோனு, நடுவில் இருக்கிறது மிட் பாயிண்ட்டு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேராக எங்கே ஃபஸ்ட்டு வருதோ அந்த பக்கம் தான் ட்ரேட் பண்ணணும், அடுத்த சைடை இக்னோர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது டார்கெட் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பையிலேயே இருக்கணும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிவர்சல் என்று எடுக்கணும். எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்று எடுக்கணும். அப்போ பை சைடு வரும்போது வரக்கூடிய டச்சிங் பண்ணக்கூடிய அந்த கேண்டில்ஸ் வந்து பாகுபலி பேரிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பையை உடனே எடுக்கக்கூடாது, இல்லை அன்றைக்கி பையையோ அவாய்ட் பண்ணிடணும். அதே போல் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகும்போது பாகுபலி புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா செல்லு கொஞ்சம் வெயிட் பண்ணி பேட்டர்ன் ஃபார்ம் ஆன பிறகு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி செல்லை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பைக்கு எடுத்துடணும். இவ்வளோ தான். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். எந்த சந்தேகம்னாலும் உடனே நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்முடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் போக்குறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கு. லைஃப் டைம் மெம்பர்ஸுக்கு டபுள் வேலிடிட்டி, டபுள் இண்டிகேட்டர், பட் ஒரே ப்ரைஸ் தான், சேம் ப்ரைஸு, பட் டபுள் வேலிடிட்டி கொடுக்குறோம், டபுள் இண்டிகேட்டர் கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம், சார்ட்டிங் ஸ்க்ரீனர் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குது. அது போக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை எந்த பக்கம் போனாலும் மார்க்கெட்டு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் சொல்லிக் கொடுக்குறோம்.
இதெல்லாம் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி.